திருப்பத்தூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 4வது முறையாக ஜோலார்பேட்டை அடுத்த பாச்சல் கிராமத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் இந்திய நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்பு சமாதான புறாவை பறக்கவிட்டும் மூவண்ணம் நிறமடங்கிய பலூனை பறக்கவிட்டனர். பின்னர் காவல்துறையினரின் சிறப்பான அணிவகுப்பை மரியாதையை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். விழாவில் கமாண்டோ படையினரின் வீரதீர செயல் சாகச நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. பின்பு மாவட்ட சார்பில் பல்வேறு துறையில் பணியாற்றிய 35 நபர்களுக்கு முதல்வர் விருது மற்றும் 24 நபர்களுக்கு சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசின் சார்பில் 8 துறைகளில் 97 பயனாளிகளுக்கு 1,13,80,749 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். தற்போது சிறப்பு அலங்கார அணிவகுப்பு காவல்துறை படைத்தலைவர் காவல் ஆய்வாளர் திரு மணிமாறன் அவர்கள் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் அறிக்கை சமர்ப்பித்து அணிவகுப்பு காவலர்களை பார்வையிட அழைத்துச் செல்ல வருகிறார். வந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது படைப்பிரிவை உதவி ஆய்வாளர் திரு அருணாச்சலம் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி வருகிறார். சிறப்பு உதவி ஆய்வாளர் திருமதி ரூபி அவர்கள் மகளிர் படைப்பிரிவையும், உதவி ஆய்வாளர் திரு சிவா அவர்கள் 3வது படைப்பிரிவையும் தலைமை தாங்கி நடத்தி வருகிறார். காவல் படையினர் காலம் தவறாமல் வருவது பணிக்கு மட்டுமல்ல, பயிற்சியும் ஏன் நாட்டிற்கு எங்களது அர்ப்பணிப்பும் எப்பொழுதும் இருக்கும் என்பதை எங்கள் தலைமுறை காவல்துறையை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல நாட்டிற்காக எப்பொழுதும் பணியாற்ற தயாராக உள்ளோம் என்பதை இது சான்றாகும் என்பதை இங்கு தெரிவிக்கும் விதமாக வீர நடை போட்டு வருகிறார்கள் இக்காவலர்கள். ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் அயராத உழைப்பும் எங்கள் துறைக்கு நாங்கள் அளிக்கும் நற்சான்றிதழ் என்பதை வெளிக்காட்டுகிறார்கள் இக்காவலர்கள்.